Hello friends, I am Prakash from TNBC Online Academy. ஸோ இன்றைக்கும் இலக்கணம் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா இடைச்சொற்களை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருந்து உரிச்சொற்கள் மற்றும் புணர்ச்சி, ஸோ இது ரெண்டுத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உரிச்சொற்கள் என்பதுனா பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து பொருள் உணர்த்துவது தான் உரிச்சொல். பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் சார்ந்து ஒரு பொருளை உணர்த்துவது தான் உரிச்சொல் எனப்படும். ஸோ உரிச்சொல் பார்த்திங்கன்னா இசை, குறிப்பு, பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும். உரிச்சொல் எதற்கு உரியதாய் வரும்னா இசை, குறிப்பு மற்றும் பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும். ஸோ உரிச்சொற்கள்னால் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வரும். ஸோ இந்த உரிச்சொல் பார்த்திங்கன்னா இசை, குறிப்பு, பண்பு பொருள்களுக்கு உரியதாய் வரும். ஸோ உரிச்சொல் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை. உரிச்சொல் ஒவ்வொன்றுமே தனித்தனியான பொருளை உடையவை. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா இந்த உரிச்சொல் தனியாக பொருளை தராது. ஏதாவது ஒரு பெயர் சொல்லுடன் அல்லது வினைச்சொல்லுடன் இணைந்து தான் பொருள் தரும். உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். இந்த உரிச்சொல்லானது செய்யுளுக்கே உரிய மிகப்பெரிய சிறப்பு என்று நன்னூலார் கூறுகிறார். ஸோ இந்த உரிச்சொற்கள் எப்படி அமைன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சொல் பல பொருளுக்கு உரியது. ஒரே ஒரு உரிச்சொல் பார்த்திங்கன்னா பல பொருள்களை கொண்டு வரும். ஸோ அது என்னன்னு பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு பாருங்கள். கடி என்ற உரிச்சொல் பார்த்திங்கன்னா பல பொருள்களை தரும். ஸோ அது என்னன்னு பாருங்கள், கடிமலர். ஸோ இந்த கடி என்ற வார்த்தை மனம் மிக்க மலர், மனம் என்ற வார்த்தையை தருது. ஸோ அடுத்து கடிநகர். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கடி என்பது காவல் மிக்க நகர்னு சொல்லுது. அடுத்து கடி விடுதும், விரைவாக விடுவோம். கடி என்ற வார்த்தை இங்கே விரைவாக என்பதை உணர்த்துது. கடி நுனி. ஸோ இங்கே கடி என்பது கூர்மையான நுனி என்பதை உணர்த்துகின்றது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கடி ஃபஸ்ட்டு கடிமலரில் மனம் என்ற பொருளை தருகின்றது. ஸோ ரெண்டாவது கடி என்ற உரிச்சொல் காவல் என்ற பொருளை தருகின்றது. மூன்றாவது பார்த்திங்கன்னா கடி விடுதும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கடி என்ற உரிச்சொல்லானது விரைவாக என்னும் பொருளை உணர்த்துகின்றது. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் கடி நுனி. இங்கே பார்த்திங்கன்னா கடி என்பது கூர்மையான என்ற பொருளை உணர்த்துகின்றது. ஸோ இதுதான் ஒரு சொல் பல பொருளுக்கு உரியது. உரிச்சொல்லில் சில வார்த்தைகள் ஒரு பொருள் ஒரு சொல்லானது பல பொருளை தரும். ஸோ அடுத்து பாருங்கள், பல சொல் ஒரு பொருள். ஸோ பல உரிச்சொற்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே பொருளை உணர்த்தும். ஸோ அது எக்ஸாம்பிள் பாருங்கள். உரு, தவ, நனி என்ற 3 உரிச்சொற்களும் மிகுதி என்னும் பொருளில் வருகின்றன. உரு, தவ, நனி என்ற 3 உரிச்சொற்களும் மிகுதி அதிகம் என்ற பொருளை தரும் ஒரே சொல்லாக வருகின்றது. எக்ஸாம்பிள் பார்த்துங்க, உரு பசி. உரு பசினா அதிகமான பசி. அடுத்து தவ சிறிது. ஸோ இங்கே தவ என்ற வார்த்தை மிகுதியான சிறிது என்பதை குறிக்குது. அடுத்து நனி நன்று, இங்கே மிகுதியாக என்ற வார்த்தையை குறிக்கின்றது. ஸோ இதுதான் பல சொல் ஒரு பொருள். ஸோ உரிச்சொற்களை பற்றி இதுதான். ஸோ உரிச்சொற்கள் என்னன்றதை பார்த்துங்க. ஒரு பொருளை பெயர் சொல்லையோ அல்லது வினை சொல்லையோ மிகைப்படுத்தி கூறுவது தான் உரிச்சொல். பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ மிகைப்படுத்தி கூறுவது தான் உரிச்சொல். ஸோ அந்த உரிச்சொல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடி என்பது ஒரு உரிச்சொல். உரு, தவ, நனி. ஸோ இது போல் இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் உரிச்சொற்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது புணர்ச்சி. ஸோ புணர்ச்சி என்பது இலக்கண பகுதியில் முக்கிய ஒரு இலக்கண பகுதியாக அமைந்துள்ளது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வரி எக்ஸாமில் கன்ஃபார்மாக 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த புணர்ச்சியானது 2 சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. புணர்ச்சி என்பது 2 சொற்களுக்கு இடையில் நிகழ்வது தான் புணர்ச்சி. 2க்கு மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும்
2க்கு மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி வருமொழி நிலைமொழியாகி நிற்கும். ஸோ நிலைமொழி என்பது முதல்ல வர வார்த்தை நிலைமொழி. ஸோ அது கூட சேர்ந்து வருகின்ற வார்த்தை தான் பார்த்திங்கன்னா வருமொழின்னு சொல்லுவாங்க. இரு மொழிகளுக்கு இடையே நிகழ்வது தான் புணர்ச்சி. 2 மொழிகளுக்கு இடையே நிகழ்வது தான் புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம். ஒரு சொல்லோடு பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டோ அல்லது ஒரு சொல்ல இணையலாம். ஸோ அவ்வாறு இணையும் போது பார்த்திங்கன்னா ஒலி நிலையில் மாற்றங்கள் நிகழ்வதுண்டு. ஒரு பொருளோடு இன்னொரு பொருள் சேரும்போது அந்த பொருளில் சொற்களில் மாற்றம் நிகழ்வதுண்டது. ஸோ மாற்றம் இல்லாமலும் சேர்வதுண்டு. 2 சொற்கள் புணரும் போது மாற்றங்கள் உருவாகலாம் அல்லது மாற்றங்கள் உருவாகாமலும் இருக்கலாம். ஸோ இதுதான் புணர்ச்சி விதி. ஸோ புணர்ச்சியில் பார்த்திங்கன்னா நிலைமொழியில் இறுதி எழுத்தை பொறுத்து புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து. நிலைமொழினா முதல்ல இருக்கிற மொழி தான் வார்த்தை. ஸோ அதை பொறுத்து உயிரீற்று மெய்யீற்று என வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் எனவும் பிரிக்கலாம். ஸோ புணர்ச்சியில் பார்த்திங்கன்னா நிலைமொழி முதலில் இருக்கின்ற ஒரு வார்த்தை. ஸோ அதனுடைய விகுதி இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நடந்த என்ற வார்த்தை இருந்ததுன்னா அதனுடைய இறுதி எழுத்து தா இருக்குது பார்த்திங்களா, அதை பொறுத்து தான் அந்த தா எழுத்து என்ன எழுத்து உயிர் எழுத்து. ஸோ அது மாதிரி உயிர் இறுதியில் முடித்தினால் ஈருன்னு சொல்லுவாங்க. அது உயிர் ஈரா அல்லது மெய்யீரா. நடக்க கா என்பது மெய்யெழுத்து, அப்போது கா என்பது இறுதியில் முடியுது, அது மெய்யீறு. ஸோ இதுதான் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு மெய்யீறு எனவும் வருமொழியின் இப்போ நடந்த பையன். ஸோ அதுதான் பையன் என்பது தான் வருமொழி. நடந்த என்பது முதல்ல இருக்கிறது நிலைமொழி, அது கூட சேரும்போது வருமொழி. அப்போ நடந்த பையன். ஸோ நடந்த பையன் என்றதில் இந்த நா பையன் பை இருக்குது பார்த்திங்களா, வருமொழியின் முதல் எழுத்து பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் எனவும் பிரிக்கலாம். ஸோ அப்போ பை என்பது என்னது ஒரு மெய்யெழுத்து. காசா இதெல்லாம் தான் மெய்யெழுத்து. காங்க ஆ ஐக்கு தான் உயிர் எழுத்து. ஸோ அப்போ நடந்த என்பது நிலைமொழி. ஸோ நிலைமொழியுடைய இறுதி எழுத்து பொறுத்து அது உயிர் ஈரா, இறுதின்றதுனால உயிர் ஈரா மெய்யீரா என்றும், வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல். ஸோ அதாவது வருமொழியில் ஃபஸ்ட்டு எழுத்து உயிர் எழுத்தா மெய் எழுத்தா எனவும் பிரிக்கலாம். ஸோ இதான் குறிப்பிட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ புணர்மொழியின் இயல்பு பாருங்கள். எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். எழுத்து வகையால் சொற்களானது 4 வகைப்படும். ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். ஸோ அதுதான் நம்ம லாஸ்ட்டு இந்த பேரால் படித்தோம். உயிரீறு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல். ஸோ இங்கே பாருங்கள், கலை ப்ளஸ் அழகு, கலை ப்ளஸ் அழகு. ஸோ உயிர் ஈருன்னு சொல்கிறாங்க. உயிர் ஈரு என்னும்போது கலை கலை என்பது என்னது கடைசி எழுத்தானது வருமொழி. இதில் நிலைமொழி என்பது கலை, வருமொழி என்பது அழகு, கலை அழகு. ஸோ கலை என்ற நிலைமொழியில் கடைசி எழுத்து என்னென்னா ஐ, கலை ஐ என்ற உயிர் எழுத்தை கொண்டு முடிகின்றது. ஸோ அதனால் இது உயிர் ஈறு. ஸோ எக்ஸாம்பிள் இப்படி தான் கொடுப்பாங்க. கலை அழகு மண்குடம் வாழை இலை வாழை ப்ளஸ் மரம் கொடுத்துட்டு இதில் எது உயிர் ஈருன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஆப்ஷன் கலை அழகுன்ட்டு எது இருக்கோ அதை தான் ஆன்சர் பண்ணோம். ஸோ அல்லது இது 4 கலை அழகு மண்குடம் வாழை இலை வாழை மரம் கொடுத்துட்டு இதில் மெய் முதல் எதுன்னு கேட்பாங்க. ஸோ அப்போது வாழை மரம் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் நம்ம ஆன்சரை டிக் பண்ணோம். ஸோ இப்போ பாருங்கள், உயிர் ஈருனா கலை. ஸோ கலை இங்கே என்ன சொல்கிறாங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிர் ஈரா மெய்யீரான்னு பிரிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கலை என்பதில் என்னது, இங்கே கலை என்பது ஐ லை
ஐ என்ற நிலைமொழி கொண்டு முடியுது. அப்போ இது உயிர் எழுத்து. ஐ என்பது உயிர் எழுத்து. நிலைமொழியின் உயிர் எழுத்து பொறுத்து உயிர் இரு மெய்யிர் எனும் பிரிக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது உயிர் எழுத்து, உயிர் இரு. அடுத்து பாருங்கள், மண் ப்ளஸ் குடம். மண் ப்ளஸ் குடம். ஸோ இங்கே இன்னு மண் நிலைமொழியில் மண்ணில் விகுதி என்பது இன்னு. ஸோ இன்னி என்பது என்னது? காங்காச்சாலம் அமைது. ஸோ இது மெய்யெழுத்து. ஸோ அதனால் இது மெய்யீறு. கலையில் லை என்பது முடியும் போது ஐ, இல் ப்ளஸ் ஐன்னு முடியுது. ஸோ அதனால் அது உயிர் எழுத்துனால உயிர் இருன்னு சொல்கிறோம். அடுத்து மண்குடம். மண்குடம்ன்றதில் மண் இன்னு என்பது ஒரு மெய்யெழுத்து. இக்கு இங்கு இச்சு வருது பார்த்திங்களா, அதுதான் மெய்யெழுத்து. ஸோ அதனால் இது மெய்யீரை கொண்டு நிலைமொழி முடிவதனால் இது மெய்யீறு. ஸோ அடுத்து பாருங்கள், வாழை ப்ளஸ் இலை. வாழை ப்ளஸ் இலை இது உயிர் முதல்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை இது நிலைமொழி. இலை என்பதில் என்ன சொல்கிறாங்க? வருமொழியின். ஸோ இதில் வருமொழி எது? இலை. அப்போ வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் என பிரிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ இலை என்ற வருமொழியின் முதல் எழுத்து ஈ என்பது ஒரு உயிர் எழுத்து. ஆ ஈக்கி அதிலிருந்து அக்கு வரைக்கும் உயிர் எழுத்து, அவு வரைக்கும் உயிர் எழுத்து, அக்கி என்பது ஆயுத எழுத்து. ஸோ ஈ என்பது உயிர் என்பதனால இது வருமொழியில் முதலாக இருப்பதால் இது உயிர் முதல். புரிஞ்சுதுங்களா? அடுத்து வாழை மரம். ஸோ இதில் மா என்ற வருமொழியில் மரம் என்ற வருமொழியானது மா என்ற மெய்யெழுத்தை கொண்டு முடிந்துள்ளது. ஸோ அதனால் இது மெய் முதல். வருமொழியின் முதல் எழுத்து உயிர் முதல் மெய் முதல் என பிரிக்கலாம். ஸோ இதில் வருமொழி மரம், மா என்பது என்னது? மெய்யெழுத்து. ஸோ அதனால் இது மெய் முதல். புரிஞ்சுதுங்களா? கலையழகு நிலைமொழியில் கடைசி எழுத்தானது உயிரெழுத்தாக உள்ளதால் உயிர் இரு எனப்படுகின்றது. மண்குடம் என்ற வார்த்தையில் நிலைமொழியின் இறுதி எழுத்து இன் என்ற மெய்யெழுத்தை கொண்டு முடிவதால் இது மெய்யீறு. வாழை இலை என்ற வார்த்தையில் இலை என்ற வருமொழியானது முதல் எழுத்து. ஸோ ஈறுனா இறுதி எழுத்து, முதல்னா முதல் எழுத்து. ஸோ அப்போ இலை என்பதில் ஈ என்ற வருமொழியில் ஈ என்பது முதலாக உள்ளதால் இது உயிர் முதல். வாழை மரம் என்ற தொடரில் மரம் என்ற வருமொழியில் மா என்ற மெய்யெழுத்தானது முதலில் வருவதால் இது மெய் முதல் எனப்படுகின்றது. புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்கள், மேலும் புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் 4ஆக பிரிக்கலாம். மேலும் இப்புணர்ச்சியை பார்த்தீங்கன்னா நிலைமொழியின் இறுதி எழுத்தை கொண்டும் வருமொழியின் முதல் எழுத்தை கொண்டும் மறுபடியும் 4 வகையாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உயிர் முன் உயிர், உயிர் முன் உயிர். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு மணியடி. உயிர் முன் உயிர், இதுக்கான எடுத்துக்காட்டு மணியடி. ஸோ அதே மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா உயிர் எழுத்து முன்னாடி இன்னொரு உயிர் எழுத்து அமையும். ஸோ அதனால் இது மணியடி. அடுத்து உயிர் மின் மெய். ஸோ உயிர் எழுத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மெய் எழுத்து வரும். ஸோ அதனால் இது பனிக்காற்று எடுத்துக்காட்டு. அடுத்து மெய் முன் உயிர். ஸோ மெய்யெழுத்துக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுத்து வந்தால் அது மெய் முன் உயிர். ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள், ஆளிலை. அடுத்து மெய் முன் மெய். ஸோ எடுத்துக்காட்டு மரக்கிளை. ஸோ மெய்யெழுத்துக்கு முன்னாடி இன்னொரு மெய்யெழுத்து அது மெய் முன் மெய் எனப்படும். ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டு மரக்கிளை. அடுத்து பாருங்கள், இந்த புணர்ச்சியானது இயல்பு புணர்ச்சி மற்றும் விகார புணர்ச்சி என்று 2 வகைப்படும். புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி என 2 வகைப்படும். ஸோ புணர்ச்சியின் போது மாற்றங்கள் ஏதுமின்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி எனப்படும். ஸோ அதாவது 2
வார்த்தைகள் சேரும்போது எவ்வித மாற்றமும் இன்றி. ஸோ ஏதாவது ஒரு சொல் சேரவோ இல்லை பிரிக்கவோ அல்லது திரிந்து கூறவோ இல்லாமல் இரண்டு சொற்களும் அப்படியே சேர்ந்து பொருள் தந்தால் அதுதான் இயல்பு புணர்ச்சி. புணர்ச்சி இரண்டு வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, மற்றொன்று பார்த்திங்கன்னா விகார புணர்ச்சி. இந்த இயல்பு புணர்ச்சி என்பது இரண்டு வார்த்தைகள் சேரும்போது எவ்வித எழுத்தும் இடையில் சேராமலோ அல்லது எவ்வித எழுத்தும் மாறாமலோ சேருவது தான் இயல்பு புணர்ச்சி எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்கள், வாழை ப்ளஸ் மரம். இது சேர்க்கும்போது வாழை மரம். வாழை மரம்னு போட்டிருக்கோம். இடையில் எந்தவித எழுத்துமே இங்கே தோன்றலை. எந்த எழுத்துமே மாறலை. இதுபோல் இரண்டு வார்த்தை சேரும்போது எவ்வித மாற்றமும் இன்றி அப்படியே சேர்ந்தால் அது இயல்பு புணர்ச்சி எனப்படும். அடுத்த எக்ஸாம்பிள், செடி கொடி. செடி கொடி, செடி ப்ளஸ் கொடி. இந்த வார்த்தையை சேர்க்கும்போது செடி கொடி. எந்தவித மாற்றமும் நடைபெறலை. அடுத்து பாருங்கள், மண் ப்ளஸ் மலை. இங்கே பார்த்தீங்கன்னா மண்மலை, இந்த எழுத்து சேரும்போது மண்மலைன்னு இருக்குது. இங்கேயும் எந்த வித எழுத்தும் மாற்றமும் அடையலை, எந்த எழுத்தும் புதுசாக உருவாகலை. இது மாதிரி இரண்டு வார்த்தைகள் சேரும்போது எவ்வித மாற்றமும் இன்றி நிகழ்ந்தால் அது இயல்பு புணர்ச்சி எனப்படும். அடுத்து பாருங்கள், புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி எனப்படும். புணர்ச்சியின் போது எவ்வித மாற்றமும் அடையாமல் இருந்தால் அது இயல்பு புணர்ச்சி எனப்படும். புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி எனப்படும். இந்த விகார புணர்ச்சி பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். கேட்பாங்க எக்ஸாமில், விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படுன்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் 1, 3, 5, 7ன்னு கொடுப்பாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அது என்னென்ன வகைன்னு பார்க்கலாம். தோன்றல், திரிதல், கெடுதல். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல்னால் இரண்டு எழுத்துக்கள் சேரும்போது புதியதாக ஒரு எழுத்து சேர்ப்பது தான் தோன்றல். திரிதல், திரிதல் புணர்ச்சினா இரண்டு எழுத்துக்கள் சேரும்போது ஒரு எழுத்து திரித்து கூறுவது, அதாவது மாறுபடுவது திரித்தல். கெடுதல், அந்த வார்த்தையே முழுமையாக மாறுனா அதுதான் கெடுதல். அப்போ விகார புணர்ச்சி 3 வகைப்படும். எடுத்துக்காட்டு பாருங்கள், நுழைவு ப்ளஸ் தேர்வு. நுழைவு ப்ளஸ் தேர்வு. இது சேரும்போது பார்த்திங்கன்னா நுழைவு தேர்வு. இத்து என்ற புதியதாக ஒரு எழுத்து தோன்றுகின்றது. அதனால் இது தோன்றல் புணர்ச்சி. எக்ஸாமில் கேட்பாங்க, நுழைவு தேர்வு எந்த வகை புணர்ச்சின்னு கேட்பாங்க. தோன்றல் புணர்ச்சி. புரியுதுங்களா? நுழைவு ப்ளஸ் தேர்வு. இதை சேர்த்து எழுதும் இயல்பு புணர்ச்சியில் நுழைவு தேர்வு எழுதும்போது வாழை மரம் பார்த்தோம். வாழை ப்ளஸ் மரம், வாழை மரம். அங்கே இம்மு வராது, இலக்கணப்படி இம்மு வராது. வல்லினமிகும் வல்லினமிகா இடம் பார்த்தோம் இல்லைங்களா நம்ம. அதுபடி அங்கே இம்மு என்ற வார்த்தை இணையாது. அதனால் அது இயல்பு புணர்ச்சி. இங்கே நுழைவு ப்ளஸ் தேர்வில் நுழைவு தேர்வு. இங்கே இத்து என்ற புதிய சொல்லானது தோன்றுவதால் இது தோன்றல் புணர்ச்சி. அடுத்து பாருங்கள், கல்லூரி ப்ளஸ் சாலை. இது கல்லூரி சாலை. இச்சு என்ற மெய்யெழுத்து சேருது. அதனால் இதுவும் ஒரு தோன்றல், புதியதாக ஒரு எழுத்து தோன்றதுனால தோன்றல் புணர்ச்சி. அடுத்து பார்த்தோங்க, பல்பசை. இது சேரும்போது பல்பசைன்னு வராது, பற்பசைன்னு வரும். அப்போ இல் என்ற வார்த்தையானது இங்கே திரிந்து இற்று என்ற வார்த்தையாக வருகின்றது. இல் என்ற எழுத்தானது திரிந்து இற்று என்ற வார்த்தையாக மாறுகிறது. இதுதான் பார்த்திங்கன்னா திரிதல் புணர்ச்சி. திரிதல் புணர்ச்சி. பல்பசை பற்பசைன்னு மாறுது. இது இல் என்ற எழுத்து திரிந்து இற்றியாக மாறி உள்ளது. அதனால் இது திரிதல் புணர்ச்சி. ஃபஸ்ட்டு நுழைவு தேர்வில் பார்த்திங்கன்னா இத்து என்ற சொல் சேர்ந்தது. அதனால் அது புதுசாக ஒரு எழுத்து தோன்றதுனால தோன்றல் புணர்ச்சி.
கல்லூரி ப்ளஸ் சாலையில் கல்லூரி சாலை. ஸோ இச் என்ற எழுத்து புதுசாக சேர்றதுனால இதுவும் தோன்றல் புணர்ச்சி. பல் ப்ளஸ் பசை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இல் என்ற வார்த்தை திரிந்து இற்று என்ற வார்த்தையாக மாறுவதால் இது திரிதல் புணர்ச்சி. ஸோ அடுத்து பாருங்கள், புறம் ப்ளஸ் 400 புற 400. ஸோ இது கெடுதல். புறம் ப்ளஸ் 400. ஸோ இது டோட்டலாகவே வருது புற 400ன்னு மாறுது. புறம் 400ன்னு தான் வரணும், ஆனால் புற 400ன்னு மாறுது. ஸோ வார்த்தையை கெடுது, இதில் கெடுத்து ஃபுல்லாகவே மாறுது. ஸோ இது போல் ஒரு வார்த்தையானது சேரும்போது டோட்டலாக சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதுதான் கெடுதல் புணர்ச்சி. புறம் ப்ளஸ் 400 இம் என்ற வார்த்தை என்ன பண்ணுது, கெட்டு இங்கு நீக்கப்படுகின்றது, புற 400 என்று மாறுகிறது. ஸோ இது திரியும் இல்லை, டோட்டலாகவே இம் என்பது கெட்டு மாற்றப்படுகிறது. இம் என்றது டோட்டலாக எடுத்ததுனால கெடுதல் புணர்ச்சி. புறம் ப்ளஸ் 400 கெடுதல் புணர்ச்சிக்கான எடுத்துக்காட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமானது. ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், கன்ஃபியூஷன் ஆகணும்னா மற்றதெல்லாம் பார்த்து. ஸோ அடுத்து பாருங்கள், இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி. ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இயல்பு புணர்ச்சி பாருங்கள், பொன் ப்ளஸ் வலை. ஸோ இது எந்தவித சேஞ்சஸும் இன்றி பொன் வலை என்று மாறுகின்றது. பொன் ப்ளஸ் வலை ஈக்குவல் டு பொன் வலை. எந்தவித எழுத்துமோ மாறவோ திரியவோ கெடவோ இல்லை. ஸோ அதனால் இது ஒரு இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், பூ ப்ளஸ் கூடை. இங்கே என்ன ஆகுது, பூக்கூடை. இக்கு என்ற வல்லின எழுத்து சேர்ந்துருக்கு. ஸோ அதனால் இது தோன்றல் புணர்ச்சிக்கான எடுத்துக்காட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், கல் ப்ளஸ் சிலை. ஸோ இங்கே இல்லு என்ற எழுத்தானது திரிந்து இற்று என மாறுகின்றது, கற்சிலைன்னு மாறுது. ஸோ அதனால் இது ஒரு திரிதல் புணர்ச்சி. அடுத்து பாருங்கள், கபிலர் பரணர். கபிலர் பரணர். ஸோ இது கபில பரணர் சேரும்போது கபிலர் பரணர்னு வராது, கபில பரணர்னு வரும். ஸோ அப்போ இரு என்ற எழுத்து இங்கே கெட்டு மறைந்துள்ளது. ஸோ அதனால் இது ஒரு கெடுதல் புணர்ச்சிக்கான எடுத்துக்காட்டு. ஸோ புரிஞ்சுதுங்களா? பூக்கூடையில் இக்கு என்ற எழுத்து சேர்ந்திருக்கிறதுனால தோன்றல் புணர்ச்சி. கல் சிலையில் இல் என்ற வார்த்தை திரிந்து ஈற்றா மாறியுள்ளது. ஸோ அதனால் இது என்னது, திரிதல் புணர்ச்சி. கபிலர் பரணரில் இரு என்ற வார்த்தை கெட்டு மறைந்து கபில பரணர் என்று சேர்ந்துள்ளது. ஸோ அதனால் இது கெடுதல் புணர்ச்சிக்கான எடுத்துக்காட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், உடம்படும் மெய். ஸோ மணி ப்ளஸ் அடி மணி அடி. ஸோ ஆக்கு பதில் யா வரும். ஸோ அதுதான் உடம்படும் மெய்ப்பொருள். அடுத்து குரு ப்ளஸ் அருள் குரு அருள். ஸோ ஆக்கு பதில் உடன்படான மெய் எழுத்தான வா வந்திருக்கு. அடுத்து தே ப்ளஸ் இலை தே இலை. ஸோ இதுக்கான ஈக்கு பதில் மெய்யெழுத்தான ஈ சேர்ந்துள்ளது. ஸோ இது மாதிரி அதுக்கு பதில் வார்த்தை அதுதான் முடம்படும் மெயில். அடுத்து தே ப்ளஸ் ஆரம் தேவாரம். ஆக்கு பதில் வா என்ற மெய்யெழுத்தானது சேர்ந்துள்ளது. ஸோ இதான் உடம்படும் மெய், தே ப்ளஸ் ஆரம் தேவாரம். ஸோ குற்றியல் உகரம்னா பாருங்கள், ஊ என்பது திரிந்து தூவா மாறும். ஸோ இதுதான் குற்றியல் உகரம். ஸோ இதில் பாருங்கள், எனது உயிர். ஸோ இது எப்படி மாறுதுன்னா எனது உயிர்னு மாறும். அடுத்து நாடு யாது. ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா நாடி யாது. ஸோ உ என்பது திரிந்து ஈயா மாறும். ஸோ இதுதான் குற்றியல் உகரம். உ என்ற வார்த்தையானது பிரிந்து ஈ என்ற வார்த்தையாக மாறுவது தான் குற்றியல் உகரம். ஸோ இங்கே எனது ப்ளஸ் உயிரானது திரிந்து எனதுயிர் ஈ வருது. ஸோ அடுத்து நாடு ப்ளஸ் யாது என்பது திரிந்து நாடி நாடு என்ற வார்த்தையானது உயிரெழுத்து திரிந்து ஈயா நாடி என்று மாறுது. ஸோ நிலவு அது என்ன வருது, நில ஒளி நில ஒளி. ஸோ நிலவு ஊ என்பது திரிந்து நில ஆவா மாறுது நில ஒளின்ட்டு.
ஸோ இது மாதிரி மாறுவது தான் குற்றிய லுகரம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உரிச்சொல் மற்றும் புணர்ச்சி விதிகளை முழுமையாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான்